World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளோட பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் வீக்கில் 15 டேஸ் வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பர்டிகுலர் தலைப்பை தேர்ந்தெடுத்து ஒரு 15 டேஸ் தொடர் வகுப்பாக தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உடனடி பலன் தரும் பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம 4 விதமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். நிமித்த சாஸ்திரம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், பிரசன சாஸ்திரம் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும், ஹோரை சாஸ்திரம் எப்படி நம்ம பயன்படுத்துறது, கனவு பலன்களை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை நாம் இந்த வகுப்பில் மிக தெளிவாக படிக்க போகிறோம். இந்த 4 விஷயங்களும் எதுக்கு பயன்படுதுன்னா, பொதுவாக ஜாதகம் பார்த்து ஒருத்தவங்களுடைய தலையெழுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்களுக்கு இறந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும், நிகழ்காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் இருந்தும் அதை ஆராய்ச்சி பண்ணாலும் சில முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் வரும். அப்போ அந்த தடுமாற்றங்களை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தெளிவான ஒரு முடிவுகளை கன்ஃபார்மாக எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஜாதகமே இருக்காது. அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன முறையை பயன்படுத்தி நம்ம அவர்களுக்கான பலன்களை மிக தெளிவாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முன்னாடியே நிமித்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கண்களுக்கு தெரியும். அதே மாதிரி கனவு சாஸ்திரத்தின் அடிப்படையில் கனவு மூலியமாக அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ரகசியங்கள் அடங்கிய பிரபஞ்ச ரகசியங்களாக இந்த 4 தலைப்புகளின் கீழே நம்ம வகுப்புகள் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ தெளிவான விளக்கங்கள் கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நிமித்தம். ஸோ இந்த நிமித்தம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நிமித்தத்தை நீங்கள் ஜாதகத்தோட ஒப்பிட்டு கிரக காரகத்துவமாகவும் 12 பாவ காரகத்துவமாகவும் ராசி காரகத்துவமாகவும் நட்சத்திர காரகத்துவமாகவும் இந்த நிமித்தத்தை எடுக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நிமித்தமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை நம்ம எங்கே கொண்டு வரணும், எதோட கம்பைன் பண்ணணுன்னா, கிரகமாக பார்க்கணும், அதை ராசியாக பார்க்க வேண்டும், பாவமாக பார்க்கணும், அதுக்கப்புறம் நட்சத்திரங்களாக பார்க்கணும். இந்த 4 காரகத்துவத்தின் வழியாக நீங்கள் இந்த நிமித்த சாஸ்திரத்தை மிக அழகாக பயன்படுத்தலாம். நீங்கள் பொதுவாக ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கீங்க. அந்த இன்டர்வியூக்காக போகும்போது அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகமே பார்க்காம நிமித்தத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க பேசுகிற வாய்ஸ் கேட்கும்போதே அந்த வார்த்தை ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக நெகட்டிவான வார்த்தையான்னு வச்சு அது நிமித்த சாஸ்திரத்தில் நம்ம பலன் எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, நாங்கள் ஒரு பிரச்சனைக்காக ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறோம். அந்த பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டு கோயில் விட்டு வெளியில் வரும்போது சில நிமித்தங்கள் காமிக்கும். அந்த நிமித்தம் உங்களுக்கு அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது மிக தெளிவாக காமிக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு 5ஆம் பாவம் முடக்கா இருக்குது. இப்போ 5ஆம் பாவம் முடக்கா இருந்து அந்த முடக்கு நிவர்த்தி பண்ணிட்டு வெளியில் வரீங்க. ஒரு அரசியல் தலைவர் யாரோ அந்த கோயிலுக்கு வராங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5ஆம் பாவம் முடக்கு நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னா, 5ஆம் பாவம் அப்படிங்கிறது கிரகத்தில் எதுவானா இருக்கலாம். ஆனால் பாவத்தில் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது அரசியலை குறிக்கக்கூடியது. அப்போ 5ஆம் பாவம் முடக்கா போகிறவங்க வெளியே வரும்போது என்ன ஆகுது, அதில் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் யாரோ ஒருத்தர் நீங்கள் கோயில் வாசலில் சந்திச்சிட்டிங்கன்னா அப்போ இந்த நிமித்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் உங்களை அந்த முடக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லது ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்க்குறீங்க, அல்லது ஒருத்தங்க குழந்தை பிறந்து கை குழந்தையோடு வராங்கனாலும் உங்களுக்கு அந்த முடக்கு நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் சரி, அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதும் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அப்படிங்கிறதையும் இந்த நிமித்த சாஸ்திரம் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக காமிக்கும். அப்போ அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ இந்த பிரபஞ்சத்தில், என்னென்ன விஷயங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் நீங்கள் போகிறீங்களோ, ஒரு பிஸ்னஸ்க்காக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேச போகிறீங்க,
ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்கும் நிமித்தம் பார்க்கலாம். ஸோ அந்த நிமித்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மோசமான நிமித்தமாக வந்தால் அதுக்கான ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். இதே வந்து ஒரு பாசிட்டிவான நிமித்தமாக வந்தால் அப்போ அந்த காரியம் நல்ல விதமாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவான எண்ணாலைகளோடு போய் அந்த காரியத்தை நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி கிரக ரீதியாக நீங்கள் நிமித்தம் பார்க்கலாம், ராசி ரீதியாக பார்க்கலாம், பாவ ரீதியாக பார்க்கலாம், நட்சத்திரங்கள் ரீதியாகவும் நீங்கள் நிமித்தம் பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அந்த இடத்த பார்க்க போகிறீங்க. அந்த இடத்த நீங்கள் விற்கணும். நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குப்பை லாரி வருது. ஆப்போசிட்டில் ஒரு குப்பை லாரி. இந்த குப்பை லாரி அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆயிலை நட்சத்திரத்தை குறிக்கும். நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது ஆயிலை நட்சத்திரத்தை குறிக்கும். ஏன்னா குப்பை அப்படின்னா ஆயிலை நட்சத்திரம். சரிங்களா? இப்போ வந்து ஆயிலை நட்சத்திரம் வந்து குப்பை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவர் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கார். அவர் வந்து என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் வந்து பகை நட்சத்திரமாக வரும். அப்போ அவர் பிஸ்னஸ்க்காக வெளியே கிளம்பும்போது குப்பை லாரியை பார்த்துட்டா அப்போ அன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு பகையாக முடியும். அது மட்டும் இல்லாமல் மூல நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் வந்து பணப்பகை நட்சத்திரமும் கூட. அப்போ அந்த போகிற பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதோ பணத்தினால பிரச்சனை வரப்போகுது. அதை பார்த்தோன்னே நீங்கள் சுதாகரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கணும்? கவனமாக அந்த பிஸ்னஸ் டீலிங்கை பேசிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கணும். இப்படி பிரபஞ்சம் நீங்கள் போய் ஒரு விஷயத்தில் மாற்றத்துக்கு முன்னாடியே சில விஷயங்களை நிமித்தமாக காண்பிக்கும். இப்படி நம்ம நட்சத்திர ரீதியாகவும் அந்த நிமித்தத்தை நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்க்கும் பொழுது இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசானவங்களை வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அட்மிட் பண்ணியிருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கலாம், இல்லை ஐசியூவில் இருக்கலாம். அவங்கள காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருப்பீங்க. நிறையா ஜாதகம் போய் பார்ப்பீங்க. அப்போ அங்கே என்ன மாதிரியான ஒரு நிமித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வாய்வழி செய்தியாகவோ இல்லை ஃபோன் வழியாகவோ ஏதாவது ஒரு தகவல் வரும். வேறு யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கங்கிற தகவலை அதிகமாக நீங்கள் கேட்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ அப்போ அந்த தகவல் வரும்போது நம்ம என்ன முடிவு பண்ணிடலான்னா, அப்போ நம்ம யாரை சுற்றி இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கோமோ, அவங்க இறந்துருவாங்களா, ஐசியூவில் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமோ அவங்களுக்கும் இறப்பு வரக்கூடிய சூழல் ஏற்படும். அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக ரீதியாக பார்க்கும்போது ஒரு செய்தி வந்து புதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும். ஸோ அது வந்து 3ஆம் பாவமான ஒரு அமைப்பில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கம்யூனிகேஷன் வழியாக ஒரு விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வந்து நிமித்த சாஸ்திரத்தில் கிரக ரீதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் மிக தெளிவாக என்ன பண்ணிக்க முடியும்? நம்ம பார்க்க முடியும். இப்படி நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஒருத்தங்க வந்து வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அல்லது விசா ப்ராசஸ்க்காக நீங்கள் போகிறீங்க. அப்படி போகும்போது உங்கள் செப்பல் வந்து பிஞ்சு போயிடுது. செப்பல் வந்து பிஞ்சு போயிடுது. அப்போ செப்பல் அப்படிங்கிறது எந்த ராசியை குறிக்கும்னா மீன ராசியை குறிக்கும். அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட், விசா, அதுக்கப்புறமேல் வந்துட்டு செப்பல், இது எல்லாம் மீன ராசி தான். அப்போ என்ன பண்ணுது? செப்பல் பிஞ்சு போகுதுனாலே அப்போ உங்களுக்கு அந்த செயல்பாட்டில் ஏதோ ஒரு தடை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காமிக்கும். இப்படி இந்த 4 வகையான காரகத்துவங்கள், லட்சக்கணக்கான காரகத்துவங்கள் பிரபஞ்சத்தில் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக இந்த 12 பாவ விஷயங்களும் சரி, 9 கிரகங்கள் விஷயங்களும் சரி, 27 நட்சத்திர காரகத்துவங்களையும் ராசி காரகத்துவங்களையும் நிமித்த சாஸ்திரத்துக்குள்ளே புகுத்தி நம்ம அழகாக பலன் எடுக்க முடியும். இந்த மாதிரி எந்த காரியத்துக்கு போனீங்கனாலும், எந்த காரியத்துக்கு போகும்போது எப்படிப்பட்ட நிமித்தம் வந்தால் அந்த காரியம் சக்ஸஸ், எப்படிப்பட்ட நிமித்தம் வந்தால் அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு நிமித்த சாஸ்திரத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த காரியம் உண்மையாலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, குறிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பரிகாரம் உண்மையாலுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிமித்தத்தில் மிக தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிமித்த சாஸ்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இப்போ சில பேருக்கு வாட்ச் உடையும், சில பேருக்கு கண்ணாடி உடையும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு கிளியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது எந்த நிமித்தத்தை உணர்த்தது அப்படிங்கிற விஷயத்தை இதில் நம்ம பார்க்க முடியும். இந்த 4 காரகத்துவங்கள் வழியாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னம்.
இந்த பிரசனத்தில் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, பிரசனனாலே கேள்வி, கேள்விக்கான பதில் சொல்வது தான். இப்போ உங்களுக்கு ஜாதகமே இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் எடுத்த பலன் கரெக்டாக தான் எடுத்திருக்கீங்களான்னு நீங்கள் பிரசனத்தில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் இந்த பிரசனத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அடுத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு முடக்கு என்ன இருக்குது, திதிசூன்யம் என்ன இருக்குது, என்ன கர்ணத்தில் பிறந்திருக்காங்க, என்ன யோகி அவயோகி, அவங்களுக்கு என்ன மாதிரி நட்சத்திர பரிகாரங்கள் பண்ணணும், இதெல்லாம் எடுப்போம். அதே விஷயத்தை பிரசன ஜாதகம் போட்டு அந்த பிரசன ஜாதகத்திலையும் முடக்கு எடுக்கலாம், திதிசூன்யம் எடுக்கலாம், யோகி எடுக்கலாம், அவயோகி எடுக்கலாம், நட்சத்திர பரிகாரங்கள் எடுக்கலாம். அப்போ பிரசன ஜாதகத்தையே ஒரு மனிதனுக்கு பிறப்பு ஜாதகமாக நம்ம கருத்தில் கொண்டு பலன் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் ஜாதகத்தில் என்ன பலன் எடுத்தீங்களோ அதே விஷயத்தை பிரசன ரீதியாக நம்ம என்ன பண்ண முடியும், அழகாக இதில் கம்பைன் பண்ணி கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் நம்ம பிரசனத்தின் மூலிமா எல்லா பலன்களையும் சொல்லலாம். இப்போ வேலைக்கு போகிறோன்னு ஒருத்தங்க கேட்குறாங்க, அப்போ பிரசனம் உடனே போட்டு பார்க்குறோம். அந்த டைமில் அவங்க கேட்குற கேள்வி நேரத்தில் ஒரு பிரசனம் போட்டு பார்க்குறோம். அப்போ 6ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஒருத்தங்க திருமணத்துக்காக பொண்ணு வந்திருக்கு, ஒரு 4 பொண்ணு வந்திருக்கு, அதில் எந்த பொண்ணை சூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பிரசனம் போட்டு பார்க்குறோம். அப்போ அந்த பிரசனத்தில் 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த திருமணம் அந்த டைமில் வந்த எந்த பொண்ணுமே அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெயரை அடிப்படையாக வைத்தும் பிரசனம் போட்டு பார்க்கலாம். இப்போ மகாலட்சுமிங்கிற பேரில் ஒரு பொண்ணு வந்திருக்கு, அவள் பிரசனத்தில் மகாலட்சுமினா சுக்கிரன் அர்த்தம், சுக்கிரன் கெட்டு போயிருந்தா அப்போ அந்த பெயர் கொண்ட பொண்ணை போய் பார்க்கவே தேவையில்லை, அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். அப்போ பிரசன ரீதியாக திருமணத்திலேருந்து, வேலை விஷயத்துலேருந்து, தொழில் விஷயத்துலேருந்து, பண வரவு விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் பிரசனம் போட்டு பார்க்க முடியும். அப்போ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்து அந்த பிரசன ரீதியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா பரிகாரங்கள் எடுக்க முடியும். அப்போ பிரசனம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்னவோ அந்த தற்போதைய சூழல் என்னங்கிற விஷயத்தை இந்த பிரசன்னம் உங்களுக்கு மிக தெளிவாக சுட்டி காமிக்கும். அப்போ அதன் மூலிமா அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பிரச்சனை என்னன்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் எடுக்கலாம். மிக அற்புதமாக எடுக்க முடியும். ஒரு கிளைண்ட் இப்படி தான் வெளிநாட்டில் இருந்து ஒரு கொஷின் கேட்குறார். வெளிநாட்டில் என்ன கேட்குறார் அப்படின்னா, எங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸோ அப்போ அதில் ஏதாவது பிரச்சனை அதிகமாகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவர் பிரசனத்தில் என்ன வந்துச்சு அப்படின்னா, லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்துச்சு. லக்னங்கிறது ஜாதகர், அந்த பிரசனம் கேட்குறவர். 12ஆம் இடங்கிறது சிறைவாசம்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொன்னேன், அந்த கேஸில் நீங்கள் ஜெயிலுக்கு போகிற அமைப்பு வரும் அப்படிங்கிறது பிரசனத்தில் தெளிவாக காமிச்சது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடங்கிறதா விமான பயணமும் கூட, 12ஆம் இடங்கிறதா செப்பலும் கூட, 12ஆம் இடங்கிறதா தூக்கமும் கூட. அப்போ உங்கள் செப்பலை உடனே மாற்றுங்க, உங்கள் வீட்டில் தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற பெட்டை உடனே மாற்றிடுங்க, அல்லது பக்கத்து ஸ்டேட்டுக்கு விமானம் பயணம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதை பண்ணிட்டு வந்தோடனே அவருக்கு அந்த பிரச்சனை தள்ளி போயிருச்சு, சால்வ் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி பிரசனத்தில் அந்த தற்போதைய சூழல் எப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு நம்மளை கொண்டு போக போகுதுங்கிறத தெளிவாக காமிக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷனும் பிரசனத்தில் வர ப்ரிடிக்ஷனும் ஒன்றா தான் இருக்குமானா கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை ப்ளஸ் பண்ணுற மாதிரியோ மைனஸ் பண்ணுற மாதிரியோ தான் பிரசனம் இருக்கும். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்கவே இருக்காது. ஜாதகத்தில் வேலை கிடைக்கும்னு வந்தால் பிரசனத்தில் அதே தான் கிடைக்கும். அது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷனை சொல்கிறதுக்கு இந்த பிரசனம் அற்புதமாக பயன்படும். இதில் கோயில் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், எல்லா விதமான பரிகாரங்களையும் நம்ம பிரசன்னத்தில் மிக அழகாக எடுக்க முடியும். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஜெம் ஸ்டோன் கொடுக்குறோம், ஒருத்தங்களுக்கு ஒரு யந்திரம் கொடுக்குறோம், ஒருத்தங்களுக்கு ஒரு ஹோமம் பூஜை சொல்கிறோம். இது எல்லாமே பிரசனம் போட்டு பார்த்து அந்த பிரசனத்தில் அது அவங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அதை நம்ம செய்யணும். பிளைண்டாக அதை நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு இந்த பிரசனம் அற்புதமாக பயன்படும். அதை எப்படி பார்க்கணும், ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய இப்போ ஒரு ஆப் இருக்குன்னா போதும், அந்த ஆப்பில் போட்டோன்னேவே பிரசன்ன கட்டம் வந்துடும். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ, இன்றைய கோச்சார நிலை என்ன, நீங்கள் பிரசனம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு கோச்சார நிலை இருக்கோ அந்த கோச்சார நிலையை தான் நீங்கள் பிரசன்னத்தில் பார்த்து அழகாக பலன் சொல்ல போகிறீங்க. இதை எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து நீங்கள் பிரசனம் போடலாம்.
ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்து கூட பிரசனம் போடலாம், ஒரு பாத்ரூமில் உட்காந்து கூட பிரசனம் போடலாம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து பிரசனம் போடுறீங்களோ அந்த இடத்தோடைய சூழ்நிலையும் அந்த பிரசனத்தில் காமிக்கும். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் உட்காந்து பிரசனம் போடுறீங்கன்னா அடுத்து ஒரு பயணம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரசனம் காமிக்கும். மிக அழகாக நம்ம என்ன பண்ண முடியும், பிரசனம் பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறீங்கன்னா வாஸ்து பார்க்குற இடத்துலையும் நம்ம பிரசனம் போட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் வாஸ்தெல்லாம் பார்த்து முடித்தாலும் அந்த வீட்டில் யார் வசித்தாங்க இதுக்கு முன்னாடி, அந்த வீட்டில் என்ன மாதிரியான நெகட்டிவான நிகழ்வுகள் நடந்துச்சு, அந்த வீட்டில் இனி அடுத்தது பாசிட்டிவாக என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, எப்படிப்பட்டவர்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, எல்லா விஷயங்களையும் துல்லியமாக பிரசனத்தில் சொல்ல முடியும். அதுக்கு பேர் வாஸ்து பிரசனம்னு பேர். வாஸ்து பார்க்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து நீங்கள் பிரசனம் போடுங்க, எல்லா விஷயங்களும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி தான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பிரசனம் போட்டால் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்துச்சு. அப்போ அந்த வீட்டுக்கு அடிக்கடி பாம்பு வருமானு கேட்டால் ஆமாம் பாம்பு வரும்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் விதவைகளுடைய ஆதிக்கம் இருக்கா, முஸ்லீம்ஸ்கள் அதிகமாக இருக்காங்களா, வெளிநாட்டில் போயிட்டு வந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டால் வெளிநாட்டில் போயிட்டு வந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த பிரசனத்தில் மிக தெளிவாக அந்த வீட்டுக்குன்னு ஒரு பிரசனம் போடும்போது மிக தெளிவாக காமிக்கும். ஸோ ஒரு வீட்டுக்கு பிரசனம் போடலாம், உங்கள் காருக்குன்னு ஒரு பிரசனம் போடலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருளுக்கு பிரசனம் போடலாம், எல்லா விஷயத்துக்கும் பிரசனம் போட்டு பார்க்க முடியும். உங்கள் வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணிகள் நிறையா வளர்த்துறீங்க, பசுமாடு வளர்த்துறீங்க, நாய் வளர்த்துறீங்க, பூனை வளர்த்துறீங்க, இது அடிக்கடி செத்து போயிட்டுருக்குன்னா அப்போ அதுக்கு யாராவது விஷம் வச்சு கொன்றாங்களா, இல்லை அது இயற்கையாக செத்து போகுதா, இல்லை பிளாக் மேஜிக்கில் இறந்து போகுதாங்கிறது பிரசனத்தில் தெரியும். ஸோ அப்படி மிக அழகாக எடுக்கலாம். 4ஆம் பாவங்கிறது தான் வளர்ப்பு பிராணிகளை சொல்லும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டால் அது ஏதோ சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி பிளாக் மேஜிக்கால் அந்த வளர்ப்பு பிராணிகள் இறந்து போகுதுன்னு சொல்லலாம். இப்படி பல விஷயங்களை பிரசனத்தில் மிக துல்லியமாக நம்ம பார்க்க முடியும். அதை தான் நான் வகுப்பில் எப்படி அந்த பிரசனம் பார்க்குறது மிக எளிமையாக, எப்படி நீங்களாகவே ஒரு விஷயத்தை முடிவுக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்த மிக அழகாக இதில் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே ரைட். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹோரை சாஸ்திரம். இந்த ஹோரை ஒரு அருமையான சப்ஜெக்ட். இந்த ஹோரையை பொறுத்த வரைக்கும் முதல்ல இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் எல்லாரும் ஜென்ம நட்சத்திரம் பார்த்துருப்போம், ஜென்ம லக்னம் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம என்ன ஹோரையில் பிறந்திருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாது. இதை முதல்ல நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ம ஹோரைன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஹோரையில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் ஜென்ம ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பிறந்த ஹோரை சூரிய ஹோரையில் பிறந்திருக்கேன். அப்போ என்னோடய ஹோரை சூரியன். அப்போ ஹோரை அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் பயணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ஹோரை மிக தெளிவாக சொல்லும். அப்போ யார் ஒருவர் சூரிய ஹோரையில் பிறக்காங்களோ அவங்க தலைமை பண்பு அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த கிரக காரகத்துவ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உங்களுக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சனி ஹோரையில் பிறந்திருக்கீங்கன்னா எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தாமதமாகவே நடக்கக்கூடிய சூழல்களை கொடுக்கும். சுக்கிர ஹோரையில் பிறந்திருந்தால் ஆடம்பரமான வாழ்க்கையை உங்களை தேடி வரும். இப்படி எந்த ஹோரையில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த ஹோரை உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொடர்பில் இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் லக்னத்திற்கு அந்த ஹோராநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்குகிறார், உங்கள் லக்னத்திற்கு அந்த ஹோராநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்குகிறார், அது வலிமையாக இருக்காரா கெட்டு போயிருக்காரா அப்படிங்கிறத வச்சு மிக தெளிவாக உங்கள் வாழ்க்கையோடைய விதியை ஹோரை மூலமாகவே நம்ம சொல்ல முடியும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஹோரை ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு விபத்து நடந்துருச்சு, அல்லது ஒரு லாட்ரி சீட்டு விழுந்துருச்சு, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நன்மை நடந்துருச்சு. அப்போ அது நடக்குதுன்னா அது எந்த ஹோரையில் நடந்திருக்குங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. நல்ல நிகழ்வுகள்லாம் எந்த ஹோரையில் நடந்துச்சு, கெடுதலான நிகழ்வுகள்லாம் எந்த ஹோரையில் நடந்துச்சு அப்படின்னு எழுதுங்க. அதை பேஸ் பண்ணி ஹோரை ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்திலையும் எப்படி செயல்படுதுங்கிறதையும் அந்த நிகழ்வுகள் பேஸ்டு ஹோரையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பிரசனம் பார்க்குற விஷயத்துலையும் ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க எந்த ஹோரையில் வராங்க, அப்போ அந்த ஹோராநாதன் அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார், அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், இவங்க எந்த விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்கங்கிறத ஹோரை மூலிமா கண்டுபிடிக்க முடியும். நிறைய மாணவர்கள் கேட்டீங்க, சார் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எந்த விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஹோரை சாஸ்திரத்தின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கான தீர்வு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் இந்த ஹோரை சாஸ்திரம் மூலிமா கண்டுபிடிக்கலாம்.
அதேமாதிரி இந்த ஹோரை சாஸ்திரத்தில் நிறையா பரிகாரங்கள் பண்ண முடியும். நீங்கள் பரிகாரமோ அல்லது ஒரு பூஜையோ சூட்சமமான ஒரு தாந்திரிக விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை எந்த ஹோரையில் நம்ம பண்ணினா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் மிக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த ஹோரை கான்செப்டில் உங்களுக்கு வரப்போகுது. அதில் நிறையா பரிகாரங்களும் வரப்போகுது. அதையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனவு சாஸ்திரம். நம்முடைய பிரபஞ்சத்தில் இந்த கனவு சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ரொம்ப ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டாக பார்க்கணும். பொதுவாக சைக்காலஜிக்கலாக வந்து நம்மளுடைய செகண்டரி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் கனவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கனவுங்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது தான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கனவு வருதுன்னா அந்த கனவு என்ன கிரக காரகத்துவம், என்ன பாவ காரகத்துவம், என்ன நட்சத்திர காரகத்துவம், என்ன ராசி காரகத்துவம் கம்பைன் பண்ணி மிக அழகாக நம்ம எடுக்க முடியும். பொதுவாக வந்து கனவில் வந்து இப்போ யானை துரத்துன்னு வச்சுக்கோங்களேன். யானை வந்து துரத்துக்கிறது கனவில். ஸோ இப்போ இதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது காமனாக ஒரு பலன் நம்ம எடுக்கலாம். யானை துரத்துதுன்னா ஒரு சுப காரியம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கனவில் வந்து கனவு பலனா யானை வந்து உங்களுக்கு துரத்துதுன்னா ஒரு சுப காரியம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதை பற்றி ஒரு புக்கே வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், இந்த கனவு பலன்னு. இந்த கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த புத்தகத்தோட காப்பி, அதாவது வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்க போகிறேன். இந்த கனவு பலன் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 2000 கனவு பலன்கள் இருக்குது. நான் வகுப்பில் அந்த 2000 கனவு பலன்கள் உண்டான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் அந்த கனவு பலன்களை உங்கள் ஜாதக ரீதியாக எப்படி கம்பைன் பண்ணி எடுக்கிறது, துல்லியமாக எப்படி எடுக்கிறதுங்கிற விஷயத்தை இன்றைக்கி கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ யானை துரத்துதுன்னா பொதுவாக சுபகாரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது வந்து காமன் பலன். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் யானை துரத்துது அப்படின்னா, இப்போ வந்து விருச்சக லக்னக்காரங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கனவு வந்திருக்கு. விருச்சக லக்னக்காரங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கனவு வந்திருக்குன்னா அவங்களுக்கு வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்படி சார் விருச்சக லக்னக்காரங்களுக்கு இந்த கனவு வந்தால் வருமானம் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க? யானைனா குருன்னு அர்த்தம். விருச்சக லக்னக்காரங்களுக்கு 2, 5 கூடியவன் குரு. அப்போ யானை துரத்துற மாதிரி கனவு கண்டா விருச்சக லக்னக்காரங்களுக்கு பணம் வரும். இப்படி ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ இதே வந்து கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடம், வீடு, இதை சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து 4, 7 கூடியவனாக வரார். அப்போ அந்த வீட்டில் ஒரு திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லது இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லி எடுக்கலாம். இப்படி உங்கள் ஜாதகத்தோட அந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த கிரகத்தை குறிக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை உங்கள் ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து நகை வாங்குகிற மாதிரி கனவு வருது. நகை வாங்குகிற மாதிரி ஒரு கனவு. ஸோ இந்த நகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். அப்போ ஒரு மகர லக்னக்காரங்களுக்கு இந்த கனவு வருது அப்படின்னா அதுவும் எந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு இந்த கனவு வருதுன்னு பார்க்கணும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு நகை வாங்குகிற மாதிரி ஒரு கனவு வருது. அது மகர லக்னக்காரங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன ஆக போகுது, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் கனவுல வருதுன்னா அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத எப்படி நீங்கள் ஜாதக ரீதியாக அப்ளை பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த 4 விஷயங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களாக உடனடி பலன் கொடுக்கும். நிமித்தத்தை பார்த்து உடனே பலன் சொல்லலாம், பிரசனத்தை பார்த்து உடனே பலன் சொல்லலாம், ஹோரை என்னங்கிறத வச்சு பலன் சொல்லலாம், கனவை வச்சு உடனே பலன் சொல்லலாம். அதனால தான் உடனடி பலன் தரும் பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வகுப்பு வந்து நடத்த போகிறேன். இது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். இதெல்லாம் தனித்தனி கிளாஸாக நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒன்றா சேர்த்து 4 விஷயங்களையும் உங்களுக்கு ஒரே வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
சரிங்களா? மிக சலுகை கட்டணத்தோட இந்த வகுப்பை வந்து உங்களுக்கு நடத்த போகிறேன். இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குது, இப்போ நிமித்தத்தில் நெகட்டிவாக வந்துருச்சு, ஹோரையில் நெகட்டிவாக வந்துருச்சு, கனவு பலன் நெகட்டிவாக இருக்குது, பிரசனம் நெகட்டிவாக இருக்குன்னா அதுக்கான பரிகாரங்களையும் நாம் படிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பரிகாரங்களையும், கோயில் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், இந்த எல்லா பரிகாரங்களையும் இந்த கிளாஸில் உங்களுக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ இந்த விஷயத்துக்கு வாழ்வியல் பரிகாரம், பிரசனத்தில் ஒரு நெகட்டிவாக வருதா, உடனே பிரசன ரீதியாகவே பிரசன லக்னம் என்னன்னு பார்த்தா அதுக்கான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம், நிமித்தம் சரியில்லை அப்படின்னா அதுக்கு வந்து தாந்திரிக பரிகாரம் நம்ம உடனே செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் கோயில் பரிகாரம், ஸோ கனவுகளுக்கு, கனவு பலன்களுக்கு, பிரசன பலன்களுக்கு செய்யலாம். நிமித்தத்தை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம பரிகாரம் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பிரசனத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு கிரகம் பிரசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் வந்து ரொம்ப வீக்காக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ புதன் வந்து வீக்காக வந்துருச்சு பிரசனத்தில், அல்லது புதன் வந்து வக்ரமாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் அதை ஏற்படுத்திக்கிறது ஒரு பரிகாரம் ஆகிடும். இது பிரச்சனை ரீதியாகவே ஒரு பரிகாரம் பார்த்து நம்ம அழகாக என்ன பண்ணிடலாம், இந்த பரிகாரத்தை சொல்லிடலாம். இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பரிகாரம். இப்போ வந்து ஒரு நிமித்த ரீதியாக பார்க்கும் பொழுது கண்ணாடி உடையிற மாதிரி ஒரு நிமித்தம் பார்க்குறாங்க. கண்ணாடி உடஞ்சிருச்சு. அப்போ கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா உடனே வந்து நிமித்த ரீதியாக அது ஏதோ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன சார் பரிகாரம் உடனே பண்ணணுன்னா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தாந்திரிக பரிகாரமாக பன்னீர் தானம் யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கண்ணாடினாலும் சுக்கிரன் தான், பன்னீர்னாலும் சுக்கிரன் தான். இப்படி எந்தெந்த மாதிரி நிமித்தங்களுக்கெல்லாம் எப்படி தானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அடுத்தது கோயில் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பிரசனத்தில் நிறைய விஷயங்கள் வரும். அந்த நிறைய விஷயங்களை அடிப்படையாக வச்சு நம்ம கோயில் பரிகாரங்கள் கொடுக்கலாம். இப்போ பிரசனத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு புதன் வந்து நல்ல பலமான ஒரு அமைப்பாக வராரு அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம், நவ திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். நவ திருப்பதி விசிட் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம். நவ திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது வந்து தான தர்ம பரிகாரம். இந்த தான தர்ம பரிகாரத்தில் பார்க்கும்போது இப்போ கனவு ரீதியாக ஏதாவது ஒரு சரியில்லாத ஒரு கனவு அவங்க காட்டுறாங்க, பிரச்சனைகள் வருது. இப்போ தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஒரு கனவு அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திரன் ராகு சேர்ந்த அமைப்பாக அந்த பரிகாரம் வருதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னதானம் பண்ண சொல்லணும். ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலில், அம்மன் கோயிலில் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். அந்த கனவு சரியில்லாத ஒரு பலனாக வந்தால் இப்படி பரிகாரம் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு நிமித்தம் பார்க்குறோம். அந்த நிமித்தத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு அமைப்பை காமிக்குது, அல்லது ஒரு ஹோரை பார்க்குறோம். அந்த ஹோரை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஹோரையில் வந்து அவங்களுக்கு குரு வந்து ஒரு கெட்டுப்போன அமைப்பில் வராரு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, உருளைக்கிழங்கை கட் பண்ணி போடணும். அதான் பரிகாரம். குரு வந்து கெட்டு போகிற அமைப்பில் வந்தால் உருளைக்கிழங்கை என்ன பண்ணணும், துண்டாக கட் பண்ணி போடணும். அதான் பரிகாரம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிமித்தத்தில், பிரசனத்தில், ஹோரையில், கனவில் பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் அதை சரி செய்வதற்கு எப்படிப்பட்ட பரிகாரம் அப்படிங்கிறத இந்த 5 வகையான பரிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மிக தெளிவான ஒரு வகுப்பாக இந்த வகுப்பை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி 20/10/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு 15 டேஸ் வகுப்பு. 15 டேஸ் தொடர் வகுப்பாக இருக்கும்.
மாலை 5:30 5:30 PM டு 7 PM வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். சரிங்களா? இந்த வகுப்பில் படிக்கிற பழைய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் கட்டண சலுகை உண்டு. இந்த வகுப்புக்கான கட்டணம் என்ன, எல்லா விவரங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு அருமையான வகுப்பு. ஜோதிடம் தெரியாதவர்களும் இந்த வகுப்பை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.